ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதத்திலே தேவன் தாமே ஏராளமான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் வேதத்திலிருந்து எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முன்பாகம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எரேமியா இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. எரேமியா கிமு 623 585 வரையிலும் ஆண்டவருடைய பணியை செய்த ஒரு ஊழியர், ஒரு தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த சூழலிலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலே பாபிலோனியா வளர்ந்து வந்த ஒரு பேரரசாக இருந்தது. பாபிலோனிய ராஜ்யம் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழலிலே மக்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுங்கள், நன்மையும் நியாயமும் செய்கிறவர்களாக இருங்கள். இப்படி மக்களுக்கு நன்மையானதை சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இது தொடரும் என்று சொன்னால் உங்களை அவர் பாபிலோனியர் கையிலே அவர் ஒப்பு கொடுப்பார் என்கின்ற ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த எச்சரிப்பை கொடுத்தது நிமித்தமாக எரேமியாவுக்கு பலவிதமான தீமைகள் நிகழ்ந்தது. எல்லோரும் அவனை வெறுத்தார்கள், அடித்தார்கள், அவனை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள், சிறைச்சாலையில் வைத்தார்கள். இப்படி ஏராளமான துன்பங்களை அவர் அனுபவிக்கிறார். அவருடைய துன்பத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் எரேமியா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் தன்னுடைய வலியை சொல்லுகிறார். என் நோவு நித்திய காலமாயும் என் காயம் ஆறாததாயும் இருக்கிறது என்று சொல்லி, அவ்வளவு நான் வேதனைப்படுகிறேன். எதற்காக இத்தனை வேதனைகளும் கஷ்டங்களும் என்று சொன்னால், 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் பேசின நாள் முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தையை கூறின நாள் முதல் எனக்கு ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான். எனவே நான் ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டுவிடலாமா என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருகிறது. அப்படி சோர்ந்து போகிறார். இந்த சோர்ந்து போகிற நேரத்திலே தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சோர்விலே அவர் ஒன்றை புரிந்து கொள்ளுகிறார். என்ன புரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது, நீதிமான்களை கர்த்தர் சோதிக்கிறவர். ஒருவேளை நீதிமான்களுடைய வாழ்க்கையில் கூட துன்பம் வரும். நீங்கள் நினைக்கலாம், நான் ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக வாழ்கிறேன், நான் எந்த ஒரு தீமையும் செய்யலை, நன்மையே செய்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை? யோபு புஸ்தகம் அதற்கென்றே எழுதப்பட்ட புத்தகம்தான். நீதிமான்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வரும் என்கிறதை உணர்த்துகிற புத்தகம்தான் யோபுவின் புத்தகம். எனவே அதை எரேமியா புரிந்து கொள்ளுகிறார். நீதிமானுக்கும் துன்பம் வரும். அது மாத்திரமல்ல, துன்பம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்ப்பதற்காக, அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிற்கிறோமா என்பதை தேவன் சோதிப்பதற்காக, நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக அந்த சோதனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எந்த சோதனை வந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார் என்பதையும் இங்கே அவர் புரிந்து கொள்ளுகிறார். அந்த புரிதலின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து ஒரு சோர்ந்து போய் இருக்கலாம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொல்லி. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் உறுதியாய் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். உங்களோடு கூட அவர் எப்படி இருக்கிறார்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள்
20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் நீங்கள் அந்த மைய பகுதியை வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். எரேமியா சொல்லுகிறார், எனக்கு நாள்தோறும் நிந்தையை கொடுக்கிறார்கள், எனக்கு நாள்தோறும் துன்பத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நான் புரிந்து கொள்ளுகிறேன், அவர்கள் என்ன செய்வார்கள்? என்னை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். என்னை அவர்களால் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் என் ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். எனவே முதலாவது நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொன்னால், உங்கள் எதிரிகள் வெற்றி அடைய மாட்டார்கள். உங்களுடைய எதிரிகள் தோற்று போவார்கள். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலை காணாமல் போய்விடும். நீங்கள் வேதத்திலே 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலே 45ஆம் வசனத்தின் பின்பாகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது, தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான். யோனத்தானை குறித்து சொல்லப்படுகிறது, தேவன் அவனுக்கு துணையாக இருந்தார், அது நிமித்தமாக எதிரியை அவன் முறியடித்தான் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் எவ்வாறு அவர்களுடைய எதிரியை முறியடித்தார் என்பதை அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. பெலிஸ்தர்கள் ஏராளமான ஜனங்கள். நீங்கள் 1 சாமுவேல் 13:5 சொல்லப்படுகிறது, கடற்கரை மணலை போல திரளான ஜனங்கள் அங்கே சவுலுக்கு விரோதமாய் வருகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள். பயந்து ஓடி கெபிகளிலும் குகைகளிலும் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். பயம், அவர்களை எதிர்கொள்ள முடியாது. ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கே பூமி அதிர்ந்தது, ஒரு மிகப்பெரிய திகில் உண்டானது, கர்த்தர் அவர்களை கலங்க பண்ணினார், ஒரு பயங்கரமான சூழல் அவர்களுக்குள்ளே உருவானது, ஒருவரை ஒருவர் அவர்கள் வெட்டி மாய்த்து அங்கே ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். எதிரிகள் எல்லாரும் தோற்று போனார்கள். அருமையானவர்களே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய எதிரான எல்லா சூழ்நிலையும் காணாமல் போய்விடும். இதை இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். எனவே முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற காரியம், என் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருப்பதினாலே என் எதிரிகள் தோற்று போவார்கள், என் சத்துரு தோற்று போவான் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதே வசனம் 20ஆம் வசனத்தின் பின்பாகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, தங்கள் காரியம் வாய்க்காததினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். எனவே இரண்டாவது இதில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால், உங்கள் எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள். முதலாவது, உங்களுடைய எதிரிகள் வெற்றி அடைய மாட்டார்கள். இரண்டாவது, உங்களுடைய எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள். ஏன்? கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் பின்பாகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிற, அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த சனகரிப் வெட்கத்தோடு முகம் கவிழ்ந்து செத்த முகமாய் திரும்பி போனான் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரத்திலிருந்து 32ஆம் அதிகாரத்தை 2 அதிகாரங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எசேக்கியாவுக்கு விரோதமாக அங்கே அசிரியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு. எசேக்கியாவுக்கு விரோதமாக அவன் படையெடுத்து வருகிறான். எசேக்கியா பயந்து போகிறான். ஆனால் ஒன்றை அவன் உறுதிப்படுத்தி கொள்ளுகிறான். என்ன உறுதிப்படுத்தி கொண்டான்? தன் தேவனை அவன் உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறான். தன் ஜனங்களுக்கு அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். ஏனென்றால் அவர்கள் மனித பலத்தை நம்புகிறார்கள், நாம் தெய்வ பலத்தை நம்புகிறோம். எனவே தேவன் நமக்காக யுத்தம் செய்வார், எனவே நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறான். அதே நேரத்தில் அசீரிய ராஜா ஆட்களை அனுப்பி அவர்களோடு கூட பேசுகிறான். என்னை இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் எதிர்ப்பதற்கு ஒருவர் கூட கிடையாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எல்லா தேசங்களும் எனக்கு தோற்று போனது. நீங்கள் அந்த அதிகாரத்தில் மிக அழகாக அங்கே சொல்லப்படுகிறது. 32ஆம் அதிகாரத்தில் 11, 13, 14 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, என்னை எதிர்க்க ஒருவரும் கிடையாது, என்னை தோற்கடித்த தெய்வம் ஒன்றும் கிடையாது. ஆனால் 32ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரிய ராஜாவின் பாளையத்துள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் அங்கே அழித்து போடுகிறான், அதம் பண்ணினான்.
அது நிமித்தமாக அவன் வெட்கப்பட்டு செத்த முகமாய் திரும்பி போனான் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, உங்களுடைய எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, அதில் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் அவர்கள் வானத்தை நோக்கி பிரார்த்தனை பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். எனவே உங்களுக்கு எதிராக சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு எதிராக கண்ணீர் போராட்டங்கள் இருக்கும் என்று சொன்னால், ஜெபத்திலே வையுங்கள். தேவன் உங்களுடைய எதிரியை, உங்களுடைய சூழ்நிலையை எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். எனவே இங்கே 2வது நாம் பார்க்கிற காரியம், எதிரிகளை தேவன் வெட்கப்படுத்துவார். 3வது எரேமியா 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவர்களின் ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். எளியவர்களை தப்புவிக்கிற தேவன். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி செல்கிறார்கள். அவர்கள் கையிலே ஆயுதங்கள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் அங்கே வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். ஆனால் இங்கே பார்வோன் அவர்களை குறித்து அவன் சிந்தனை என்னவாக இருக்கிறது? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுகிறான். அவங்க எங்கே போகணுன்னு தெரியாமல் அலைகிறாங்க, அவங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை, வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது, போக வழி தெரியாமல் அலைகிறாங்கன்னு சொல்லி அவர்களை ஏளனமாய் நினைத்து அவர்களை பின்தொடர்கிறான். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தால், தன்னுடைய ரதங்கள், தன்னுடைய வீரர்கள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து போகிறான். ஆனால் அதனுடைய விளைவு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எகிப்தியர்களை கர்த்தர் கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த எளிய மக்களுக்காக, தங்களுக்காக உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நிற்கதியாய் நின்ற அந்த மக்களுக்காக தேவன் அங்கே போராடுகிறார். அவர் அங்கே சொல்றார், நீங்கள் இன்று நான் செய்கிற காரியத்தை பாருங்கள், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் செய்கிற காரியம் மிகப்பெரியதாக இருக்கும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை தப்புவித்தார். எனவே அருமையானவர்களே, 3 காரியங்கள். முதலாவது, கர்த்தர் உங்களுடனே கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். அதனாலே உங்கள் எதிரிகள் அவர்கள் தோற்று போவார்கள். 2வது, எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள். 3வது, எளியவர்களை தேவன் தப்புவிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.